Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு ஒரு சிம்பிளான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு இன்னைக்கு நான் 5-6 பேருக்கு செய்ய போறேன் அப்படின்றதனால கொஞ்சம் டிஃபரண்டா செஞ்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்டோட சேர்த்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால இங்க நான் கலந்த தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். கலந்த தூள் அப்படின்றது நம்மளோட குழம்பு தூள் தான். உங்க வீட்டுல நீங்க எப்பவுமே யூஸ் பண்ற குழம்பு தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கலந்த தூள் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இப்ப காயெல்லாம் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இப்ப மூடி வச்சு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. முருங்கைக்காய் வெந்துடணும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்க போறோம். புளி தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க சிம்ல வச்சு. புளியோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா இந்த பதத்துக்கு வந்துடணும். எண்ணெயெல்லாம் திரண்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு தயாராயிருச்சு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த குழம்புல நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா தேங்காய் யூஸ் பண்ணாமலே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி 10 வகையான குழம்பு ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கடைசியில வர வீடியோ லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.